கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா இரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்க போகிற வேத பகுதி பிரசங்கி 6:7. மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது ஒரு மனிதனின் அனைத்து பிரயாசங்களும் அவனது வாய்க்காகத்தானே, அதாவது நமது உடலின் தேவைக்காக தான். இந்த மாதிரியான நமது தேவைகளை ஆண்டவர் நமக்கு எப்போதும் பூர்த்தி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மனிதர்களாகிய நாம் திருப்தியற்றவர்களாய் காணப்படுகிறோம். வாய்க்காகத்தானே என்ற வார்த்தையை நம்ம பார்க்கும்போது நம்மை விட ஒன்றுமே வாழ்க்கையில் ஆசைப்பட்டவை கிடைக்காத நிலைமையில் உலகில் அநேகர் காணப்படுகின்றனர். அது உங்களுக்கே தெரியும். அவங்கள பார்க்கும்போது நாம் ஆண்டவருக்கு எவ்வளோ கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. உண்பதற்காகவும் உடுப்பதற்காகவும் கவலைப்படாதீங்கன்னு வசனங்களில் ஏசப்பா சொல்கிறாங்க. அவர்களுக்கு அவரவர் தேவைக்கேற்றபடி அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்வதில் ஏன் தவறுகிறோம்? ஏன் தெரியுமா? நம்மளோட மனசு தாங்க காரணம். நாம் எப்போதும் நமது வாழ்க்கையை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு குணம் இருப்பதுனால தான். அடுத்தவங்க கூட உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் உங்களை விட தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவங்களோட உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். அவர்களுடைய வேதனைகள், அவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் அவங்க நிலைமைகளை. அப்போது ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நமக்குரியதை வைத்து நாம் திருப்திப்படணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு மேலே நமது தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஏசப்பாக்கு தினமும் அவர் தந்த நன்மைகளுக்காக இத்தனை தூரம் நம்மளை நடத்துகிறாங்களே, அதுக்காக நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. தினமும் உங்கள் ப்ரேயரில் ஏசப்பாக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்லி, ஏசப்பா தந்த இவ்வளவு நீங்கள் செய்திருக்கீங்களே அப்பா அப்படின்னு சொல்லி தந்த எல்லா நன்மைகளுக்காக ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்குரியவைகளை வச்சு திருப்திப்படுகிற அனுபவம் உங்ககிட்ட காணப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போதும் ஏசப்பாக்கு நன்றி சொல்லக்கூடிய மனப்பக்குவம் காணப்படும். எனவே எல்லா விஷயத்திலையும் ஏசப்பாக்கு நன்றி சொல்லி திருப்திப்படுங்க. ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.